மனசா ஸ்மரன். ஆனா மனதுக்குள்ளேயோ 1000 கற்பனைகள் கோட்டைகள் கட்டுறது. அவன் என்ன கபில் தேவ் அடிக்கிறான், நாம் நீ போய் நின்று பார்த்தா தெரியும். அந்த பந்து வர்ற வேகத்துல நீ ராக்கெட்டை விட்டு எரிஞ்சிட்டு ஓடி வெளியே வந்துடு. அந்த காமெண்ட்ரி பண்றது ரொம்ப சுலபம். இந்த காமெண்டேட்டர்களுக்கு என்ன? ஆகையினால இந்த வெட்டரன்ஸுக்காக ஒரு கேம் வச்சாங்க. வெட்டரன்ஸ்னா யாருன்னு, இந்த வயசானத கமெண்ட்ரி கொடுக்குறாங்களே அவங்கள ஒரு பக்கமும், இப்ப விளையாடுறவங்களை ஒரு பக்கமும் வச்சு விளையாட சொன்ன போது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இவன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் எப்பவும் சலசலன்னு பெருசா பேசுவான். நான் செஞ்சிருந்தேன்னா அது செய்ய மாட்டான். இங்க பகவான் சொல்றார், அப்படி உட்கார்ந்து கொண்டு ஆனால் மனசா ஸ்மரன், மனதிற்குள்ள கற்பனை செய்து கொண்டு கோட்டை கட்டி கொண்டு, ஆனா மனதில் இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்புகளை எவரொருவர் வாழ்க்கையாக அது வாழ்ந்து தீர்க்கவில்லையோ அவர் யார் தெரியுமோ? பகவான் சொல்லுகிற வார்த்தைகளை நான் சொல்றேன். அவன் மித்யாச்சாரக அப்படின்னா அவன் வேஷதாரி, அவன் கவடன். பகவான் இன் so many words சொல்றார். இதை விட இனி என்ன சொல்லணும்? இந்திரியார்த்தான் விமூடாத்மா, மூடன் அவன், மித்யாச்சாரக அவன் கபடதாரி, ச இதி உச்சியதே பகவான் சொல்றார். ஆகையினால நீங்கள் கர்மாவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதீங்க. இந்த ஜென்மத்தில் நீங்க வாழலைன்னா மறுபடியும் அதை வாழ்வதற்காக இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். தப்பிக்கவே முடியாது. அதை காட்டிலும் எனக்குள்ள இதுதான் இருக்கு, நான் இப்படி இருக்கிறேன், நான் வேறு விதமா வாழறதுக்கு எனக்கு முடியாது, நான் வாழ்வது தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது, நான் அதை ரைட்டுன்னு விவாதிக்க தயாரில்லை, தப்பு என்று யாராவது சொல்றதானா சொல்லிக்கோங்க, நான் நானாகத்தான் இருக்க முடியும், நான் வேற என்ன பண்ணுவேன், நான் வாழ்கிறேன், ஏதாவது எனக்கு தண்டனை கிடைக்குமானால் தண்டனையும் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று எவர் ஒருவர் குழந்தை போல அகங்காரமின்றி வாழ்ந்து விடுகிறாரோ அவருக்கு அந்த பேஜ் முடிஞ்சு போச்சு. அடுத்த பேஜ் அவருக்கு அடுத்த சாப்டருக்குள்ள நுழைஞ்சிருவார். ஆனா நம்ம எல்லோருமே ஒரே சாப்டர்ல இருந்து கொண்டிருக்கு. ஆகையினால நமக்குள்ள அன்ஃபோல்ட்மெண்டே கிடையாது, மலர்ச்சியே இல்லை. நம்ம எல்லாம் தேங்கி விட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு மேல அதற்கு மேல போகிறதுக்கு என்னவோ உள்ள அமர்த்தி பிடிக்கிறது. நமக்கு அதெல்லாம் செய்யணும்னு தோணுகிறது. ஆனா செய்வதற்கான ஏதோ ஒரு தடை, நம்முடைய அகங்காரம் நம்மளை விடுறதில்லை. பகவான் சொல்லுகிறார், நீ கால் எடுத்து வை. நீ எல்லாவற்றையுமே ஏன் தவறு சரி என்கின்ற 2 கண்ணாடிகள் மூலமாவே பார்க்கிறாய் உலகத்தை? இதுவே ஒரு பெரிய தடை. எல்லாவற்றையும் தப்பு ரைட்டுங்கிற ஒரு ஃப்ரேம் மூலமா பார்க்க வேண்டாம். அதுவே ஒரு சிக் மைண்டு. அது தப்பு ரைட்டுங்கிறத விட இதுதான் நான் வாழ்கிறேன், அவ்வளவுதான். நான் வேறு அது வாழாமல் இருக்க முடியாது. எப்படி நீங்க எவ்வளவு நாள் வாழாமல் இருக்க முடியும்? நெருப்ப துணியால கட்டி நீங்க எத்தனை நாள் மூடி வைக்க முடியும்? அது புகைஞ்சு வெளியே வந்துடும். அப்படி வாழாமல் இருக்கிறவர்கள் கதை அதுதான். ஏன்னா உள்ள வாசனை இருந்தா அது வெளிப்பட்டு விடும். ஒருவர் மதமாற்றம், தன்னை ஒரு கிறிஸ்துவர் போல சொல்லிக்கொண்டு போய் சர்ச்சில் அந்த ஃபாதருக்கு உதவி பண்றதாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் எங்கேயோ ஏதோ காரியத்திற்காக அவர் மறைஞ்சிருக்கிறதுக்காக இப்படி ஒரு சூசகம் பண்ணி அங்க சர்ச்சில் போய் இருந்துகிட்டு இருந்திருக்கார். இது அந்த பாதிரியாருக்கு தெரியல. யாரோ வந்தவர் பாதிரியார் பார்த்து சொல்லிட்டார், இந்த பயல் நீங்க நம்புறீங்களா? இந்த பயல் யார் தெரியுமா? அப்படின்ன அப்படியா, எனக்கு சொல்லவே இல்லையா, தான் வந்து பான் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருந்தான். என்ன சரி இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாதிரியார் ஒரு அறைக்குள்ள போனார். போய் ஏதோ செய்து விட்டு வந்து மறுபடியும் ஒரு இடத்துல உட்கார்ந்தார். கூப்பிட்டு, ஜோசப் கொஞ்சம் தண்ணி கூட
அது என்ன, அந்த அறையில குடத்துல தண்ணி இருக்கு, கொஞ்சம் மோந்து கொண்டு போய் தண்ணியை மோர்க்கிறதுக்காக திறந்து உள்ள கை விட்ட உடனே உள்ள இருந்து ஒரு பாம்பு வரவும் இவர் உடனே அரே அல்லாஹ் அப்படின்ட்டார். உள்ள ஒரு ரப்பர் பாம்பை ஒண்ணு உள்ள வச்சு கொண்டு வந்தார். அது வெளியே வரவும் இவர் இயற்கையில என்னவோ அதுதான் வரும். மற்ற நேரத்தில் நீங்க மேனேஜ் பண்ணலாம், ஆனா அந்த டைம் வரும்போது உங்களுடைய இயற்கை தான் வெளிப்படும். உங்களுடைய இயற்கையை நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி வெளிப்பட்டு விட்டு அது ரொம்ப அசிங்கமாயிடும். அதை காட்டிலும் யதார்த்தமாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன், அது தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம், ஆனா நான் வேறு விதமா இப்படி வாழ்ந்து விடுவது மேல். பகவான் தான் சொல்ற. அல்லது நீ வேடதாரி. இன்னொரு விதமான வாழ்க்கை எப்படிங்கிறது பகவான் சொல்றார், கேளுங்க. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. இதற்கு முன்ன சொன்னது மனதிற்குள் 1000 ஆசைகளையும் கற்பனைகளையும் கோட்டைகளையும் கட்டிக்கிட்டு, ஆனா அவைகளையெல்லாம் வாழ்க்கையாக வாழாமல் இருப்பவன் வேடதாரின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றார், எவனொருவன் மனதை ஒழுக்கப்படுத்தி. இதுல மனதை ஒழுக்கப்படுத்துதல்னா என்ன? கர்மேந்திரியானி மனசா நியமிய, மனதினால் எல்லாவற்றையும் ஒழுக்கப்படுத்தி, கர்ம இந்திரியைகி கர்மயோகம், எவன் ஒருவன் கர்மாவை யோகமாக செய்கிறானோ அவன் எப்பொழுதுமே மேலானவன். அர்ஜுனா சக விசிஷ்யத்தை, அவன் செய்கின்ற காரியம் தப்பாவே இருந்தாலும் கூட அவன் தான் எனக்கு வேண்டியவன். பகவான் சொல்றார், அவன் எனக்கு சிநேகமானவன். யாரை காட்டிலும் மேலானவன்? இதற்கு முன்னாடி இருந்ததே வாழாமல் ஆனா ரொம்ப சரியா இருக்கிறவனை போல இருந்து கொண்டிருக்கான், அவனை காட்டிலும் தவறு செய்கின்றவன் எனக்கு மேலானவன். ஏன்னா அவன் அகங்காரமாவது அடிபடுமே, அவனுடைய அகங்காரத்தை அவன் விட்டு கொடுக்கிறானே. நீங்கள் எப்பொழுதும் யதார்த்தமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு அகங்காரம் இருக்காது. வாழாமல் இருப்பவனுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கும். இந்த பியூரிட்டன்ஸ் சொல்றது, பியூரிட்டன்னா என்ன தெரியுமா? நல்லவரை போல இருப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உண்மையில வாழாதவர்கள். அவர்கள் தான் எப்பொழுதுமே இந்த டூஸ் டோன்ட்ஸ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை செய், இதை செய்யாத, நீ என்ன அதை பண்ற, நீ ஏன் இதை பண்ற, நீ இதில் எப்பொழுதும் அடுத்தவரை விட தான் மேல் போல காட்டிக்கொண்டு, அந்த ஒரு பியூரிட்டன் லைஃப் வேண்டாம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை போய் பாருங்க, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு அகங்காரம் இல்லை. அகங்காரத்தை விட குடிப்பது மேல். நான் சொல்றேன் என்ன, நான் குடிப்பதில்லை அப்படிங்கிற அகங்காரத்தை விட அந்த கள் குடிப்பது மேல். ஏன்னா அந்த கள் இந்த உடம்பைத்தான் பாதிக்கும், ஆனா குடிக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த அகங்காரம் இன்னும் பெரிய ஒரு போதையை ஏற்படுத்திவிடும், மமதை ஏற்படுத்திவிடும். குடிப்பவனை பார்த்தா நீங்க உங்களுடைய அகங்காரம் மேல வேண்டாம், அவனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய முடியுமா உங்களால? ஐயோ பாவம், ஏன் இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான், இதுல என்ன இன்பம் கிடைக்க போகிறது, ஐயோ பகவானே அவனுக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு பலம் கிடைக்க கூடாதா என்று உங்களால் பிரார்த்தனை செய்ய முடிந்தால், பகவானே உனக்கு நன்றி
எனக்கு எப்படியோ இந்த புத்தியை கொடுக்காமல் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறையே அப்படின்னு அங்கேயே வீதியிலே ஒரு நமஸ்காரம் பண்ணி உங்களால் எழுந்திருக்க முடியும்னா அது வேறு நிலை. அவனை நீங்க இழிவா பார்த்தா உங்களுக்குள்ள அகங்காரம் என்கின்ற இன்னொரு போதை ஏறிவிடும். ஆனால் பகவான் சொல்றாருங்க, ஆனால் மனதினால் புலன்களை கட்டுப்படுத்தி ஒருவன் யதார்த்தமாக வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் எப்பொழுதும் மேலானவன் அர்ஜுனா. ஆகையினால வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். இந்த சமுதாயம் வேணும்னா உங்களை தாழ்வாக உங்களை நடத்தும். ஆனா இறைவனுடைய பார்வையில் நீங்கள் தாழ்வல்ல. நீங்கள் செய்கின்ற குற்றங்கள் குற்றங்களே அல்ல. இறைவன் அவர்களை எல்லாம் அணைத்துக் கொள்கிறாரு. இயேசுநாதர் கூட போய் திரும்பி வந்த மகனுக்கு விருந்து வைத்து வீட்டுல, அந்த கதை கேட்டிருக்கீங்களா? ஆனால் வீட்டிலேயே இருக்கின்ற மகனுக்கு விருந்து இல்லை. அந்த மகன் கோபிச்சுக்கிட்டான். இதனுடைய பொருள் தெரியுமா? என்ன பொருள்னா, அட்லீஸ்ட் he had the courage to do the wrong things. ஏன்னா அது கெட்டவை என்பதாவது இவன் அனுபவம் விட்டு விட்டாச்சு. ஆனா ஒன்னும் செய்யாம சும்மா இருக்கிறவன் எந்த அனுபவமும் பெறாமல்ல இருக்கிறான். அதனுடைய தாற்பயம் அதுதான். நீங்க வாழ்க்கையை வாழுங்க, வாழ்க்கையை வாழ்ந்த அதில் அனுபவம் பெறுங்க. அது இவ்வளவுதான் தெரிஞ்சிருங்க. அதை கடந்து மேல போயிடுங்க. நீங்க கடந்து மேல போகணுமே இல்லாம அதற்குள்ள நுழையாமலேயே இருந்தா அது அனுபவம் உடைய நிலை அல்லது. இரண்டு நிலை இருக்கு. வாழ்க்கையை கடந்து அந்த பக்கம் போய் நிக்கிற நிலை ஒண்ணு, வாழ்க்கையை கண்டு பயந்து அதற்குள்ளேயே நுழையாம இங்கேயே இருக்கிற நிலை இருக்கு. ரெண்டு பேரும் ஒவ்வொரு கரையில் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு ஒன்னாத்தான் இருக்கும். ஆனா ஒருவன் கடக்கல, இன்னொருவன் கடந்து நிற்கிறான். என்றைக்கு ஆனாலும் நீங்க அந்த வாழ்க்கையில கடக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நீங்க தாண்டித்தான் போகணும். உங்களுடைய மனதை நீங்கள் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். ஆகினால பகவான் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து விடு. இப்படி செல்லுகிற பொழுது இப்ப அடுத்தது சொல்லுகிறார், நீங்க நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணஹ ஷரீரயா. சரி பகவான், எல்லாரும் கர்மா செய்யணுங்கிறீங்க, செய்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க கூடாதா? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும்? பகவான் சொல்லுகிறார், நியத்தம் கர்ம குரு. சாஸ்திரங்கள்ல எவை எவைகள்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, மேண்டேட்டரி கர்மாஸ், அவைகளெல்லாம் செய். எவைகள்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அவைகளை செய்ய வேண்டாம், முயற்சி பண்ணு. இதுல ட்ரெடிஷனலா இதுக்கு சொல்ற அர்த்தம் வேற, ஆனா நான் சொல்லுகின்ற அர்த்தம் வேறு. நான் ட்ரெடிஷனலா சொல்லிக்கிட்டே போகலாம். சிரார்த்த கர்மம் பண்ணு, அதை பண்ணு, நித்திய கர்மம் பண்ணு, நித்திக ஸ்ரார்த்த இந்த கர்மாக்களை பண்ணு அப்படின்னா உங்களுக்கு இதுல எதுவுமே வெளிச்சம் ஏற்படாது. நியத்தம் கர்ம என்றால் எது செய்ய வேண்டியவையோ அவை செய். ஏன்னா காலத்திற்கு தகுந்தாற் போலவும் சில நேரங்களில் சாஸ்திரத்திற்கு வியாக்கியானம் தேவைப்படுகிறது. இங்க நியத்தம் கர்மா என்றால் என்ன? நியத்தம்னா மேண்டேட்டரி அல்லது டியூட்டி. உன்னுடைய டியூட்டியை பண்ணு அப்படின்னா எது டியூட்டி? உங்களுடைய கடமைகள் எது எது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு எத்தனை கடமைகள் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று. ஏன்னா அவர்கள் இல்லாம நீ இல்லை. அப்போ டியூட்டி டுவர்ட்ஸ் ஒன்ஸ் ஓன் பேரண்ட்ஸ், ஃபோர்ஃபாதர்ஸ். அப்புறம் அடுத்தது
தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், டியூட்டி டுவர்ட்ஸ் ஒன்ஸ் ஓன் ஃபேமிலி. அடுத்தது, தான் ஒரு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கோம். ஏன்னா தனித்து தான் எதையுமே வாழ்ந்துட முடியாது, ஒரு சமுதாயத்திற்குள்ள இருக்கிறோம், பரஸ்பரம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப சமுதாயத்திற்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள். அடுத்து என்னன்னா, இந்த இயற்கையிலிருந்து நான் எவ்வளவோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த நான் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த பிராணன் கூட இயற்கையிலிருந்து தான் எடுத்துக்கிறேன். எவ்வளவோ நிலத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன், சூரியனிலிருந்து சக்தி எனக்கு கிடைக்கிறது. அப்போ இயற்கையின் பொருட்டு எனக்கு சில கடமைகள் இருக்கு. அடுத்து என்ன? டியூட்டி டுவர்ட்ஸ் ஒன் செல்ஃப். தனக்குத்தான் சில கடமைகள் செய்து கொள்ள வேண்டும். எல்லா கடமைகளை காட்டிலும் பிரதானமான கடமை எது என்றால் தனக்குத்தான் செய்து கொள்ளுகின்ற கடமை. தெரிந்து கொள்ளும். ஏன்னா நான் பெரிய சர்வீஸ் பண்ண போறேன், செல்ஃப்லெஸ்ஸா சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னுக்கிட்டு நீங்க முதல்ல உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யாமல் நீங்க ஏதோ நான் செய்ய போறேன்னு சொன்னா அதெல்லாம் வெறும் பேச்சு, ஊரை ஏமாற்றுகிற பேச்சு. சட்டியில இருந்தா தானே அகப்பைக்கு வரும். உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தானே நீங்க வாரி வழங்க முடியும். உங்களுக்குள்ள இல்லாமல் நீங்க எப்படி யாருக்கு எதை கொடுக்க முடியும், என்ன சர்வீஸ் பண்ண முடியும், சேவை பண்ண முடியும்? அப்போ முதல் கர்மா எது செய்யணும் அப்படின்னா, யார் ஒருவர் இந்த முதல் கர்மாவை சரியாக செய்கிறார்களோ, தனக்குத்தான் செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல பூர்த்தி செய்கிறாரோ, அவர் உண்மையில உலகத்திற்கு சேவை செய்து விட்டார். தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவர் செய்தாலே உலகத்திற்கு சேவை செய்து விட்டார் என்றார். அது எப்படி சாமி நீங்க சொல்றீங்க? எல்லாம் செல்ஃப்லெஸ்ஸா செய்யுங்கிறாங்க. இப்ப நீங்க கடைசியில பார்த்தா நீங்க செல்ஃபிஷா செய்யுங்கிறீங்க. தனக்குத்தான் செய்ய வேண்டிய கடமை என்ன சொல்லுங்க? தனக்குத்தான் செய்ய வேண்டிய கடமை முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காத்துக்கொள்வது முதல் கடமை. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பேணி காத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் முதல்ல உலகத்திற்கு பெரிய பாரமாக ஆகிவிடுகிறீர்கள். உலகத்துக்கு நீங்க சேவை பண்ணல, உலகத்துக்கு ஒரு பாரம், அவர்களுக்கு நீங்க இடைஞ்சல் ஏற்படுத்துறீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க இடைஞ்சல், உங்க சமுதாயத்திற்கு நீங்க இடைஞ்சல் இருக்கிறீங்க, பாரமாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொண்டாலே நீங்கள் சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்தாகிவிட்டது. ஒரு ஆரோக்கியமான ஒரு நபர் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு மலர் போல, மனம் பரப்புகின்ற மலர் போல. ஒரு நோயை உடைய ஒரு நபர் சமுதாயத்திற்கு லயபிலிட்டி தான், அசெட் அல்ல, பாரம் தான். எவர் ஒருவர் தன்னுடைய மனதை பாங்காக வைத்துக் கொள்ள அபியாசம் செய்து பழகி மனதை அமைதிப்படுத்தி ஆனந்தமாக இருக்கிறாரோ, அவர் அந்த அமைதி அலைகளால் உலகத்துக்கு ஏற்கனவே சேவை செய்து விட்டார். அப்புறம் ஒண்ணு செய்ய வேண்டும். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம், புரிஞ்சுக்கணும். ஒருவர் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் இருந்து விட்டால் அவரால் இந்த உலகம் பயன்படும். அவர் ஒன்னும் செய்யாமையே உலகம் பயன்பட்டு விடும். உதாரணத்திற்கு, இப்ப உங்களுடைய மடியில நீங்க ஒரு சந்தனக்கட்டையை வைத்துக் கொண்டு போவதாக வைத்துக்கல, இல்ல சென்ட் பூசிட்டு போறீங்க, ஏதோ ஒரு சென்ட். நீங்க போகிற பக்கமெல்லாம் உங்களை சுற்றிலும் எதை பரப்புவீர்கள்? உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் கட்டாயமாக அந்த மனத்தை நுகருவார்கள், ஆனந்தப்படுவார்கள். ஏன்னா உங்ககிட்ட அது இருக்கிறது. அதற்கு பதிலாக உங்களிடம் நீங்கள் ஏதோ ஒரு அசுத்தத்தை எங்கேயோ உட்கார்ந்த இடத்துல பூசிக்கிட்டு நீங்க உங்களை அறியாமல் போய்கொண்டிருக்கிறீர்கள். போறவர்கள்லாம் திரும்ப திரும்ப பார்த்து செய்யறாங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீங்க உலகத்துக்கு தர முடியும், தெரிஞ்சிருங்க. ஒரு ஆரோக்கியத்தை இழந்த ஒரு மனிதர் உலகத்திற்கு
எந்த சேவையும் செய்ய முடியாது. ஆகையினால முதல் கடமை என்னவென்றால், உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை நீங்க செம்மையாக வைத்துக் கொள்ள பழகுங்கள். இதுதான் நியத்தம் கர்ம, முதல் கர்மா. தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று சொல்லுவது 4 புருஷார்த்தம். அறம், பொருள், இன்பம், வீடு என்று. இதுல தலையாய அறம் எதுவென்றால், உங்களை நீங்கள் பேணி பார்த்துக் கொள்ளுங்கள். முதல்ல ஆஞ்சநேயருடைய பெருமை என்னவென்றால், ஆஞ்சநேயர் கதையை படிக்கிறோம், ஆஞ்சநேயருடைய பெருமை நமக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, சரீரத்தால் பலமுடையவர். பொதுவாக சரீரம் பலமா இருந்தா அவங்களுக்கு புத்தி மந்தமா இருக்கும். பெரிய பைல்வான் போல இருப்பார், ஆனா மண்டுவா இருப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா கிளாஸ்ல பேக் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஞ்சநேயர் அப்படி இல்லை, புத்தி இல்லை. அதனாலதான் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமன் தூதனாக அனுப்பிச்சார். தூதன்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப ஷார்ப்பா, அங்கங்க ஸ்பாட்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய கிளாரிட்டி எல்லாம் வேணும். நமக்கும் இன்றைக்கு தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர் செய்யறத அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை செய்ய வேண்டியிருக்கும். எத்துணை விளக்கி சொன்னாலும் மறுபடியும் போய் அதையே அவர்கள் தப்பா செய்துட்டு வருவாங்க. வாழ்க்கை வெறுத்துரும். ஆனா அப்ப ஆஞ்சநேயருக்கு உடலால் நல்ல பலம், ஆரோக்கியம், அதே சமயம் புத்தியிலையும் கூர்மை. பொதுவாக புத்தி கூர்மை இருந்து கொஞ்சம் சிந்திக்கின்ற ஆற்றல் அது இதெல்லாம் இருந்தா அவருக்கு என்ன வந்துன்னா, அகங்காரம் தலைக்கு மேல வந்தது. பார்த்திருக்கிறீங்களா? அகங்காரம் ரொம்ப. ஆனா ஆஞ்சநேயனுக்கு அந்த சரணாகதி மனம் அவ்வளவு டைல்யூட்டா இருந்தது. எப்பொழுது வேணாலும் அந்த மனதை இழக்க தயார், தன்னை யார் காலில் வேணாலும் ஒப்படைக்க தயார். ஒரு குழந்தையிடம் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும்னாலும் அதற்காக நான் அடிபணிய தயார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவம். அப்போ நல்ல சரீரம், ஒரு அமைதியான அகங்காரமற்ற மனம், கூர்மையான புத்தி, இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் தான் ஆஞ்சநேயர். இதுதான் ஹோல்சம் பர்சனாலிட்டின்னு சொல்றது. ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதிய பேர் என்ன? ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன? இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இந்த மூன்றையும் ஒருங்கே வளர்க்கிறது. ஆனா இன்றைக்கு நம்மள பாருங்க, ஒன்னா புத்தியில ஏதோ கொஞ்சம் இருக்கும், ஆனா அவருக்கு சரீரத்தால நோய். இல்ல சரீரம் நல்லா இருக்கும், புத்தி இருக்காது. இல்ல நல்லவரா இருப்பார், ஆனா எதுக்கும் வேலைக்காகாதவரா இருப்பார், குட் ஃபார் நத்திங். இப்படி ஏதோ இப்படிதான் இருக்கும். இங்க பகவான் சொல்றார், நீ முதல்ல வாழ்க்கையை எங்க நீங்க துவங்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால், முதல்ல உன்னை முதல்ல சரி செய்து கொள். இந்த மூன்றையும் சரிப்படுத்து. இந்த மூன்றை வைத்துத்தான் நீ வாழ்க்கையில எந்த துறையில போனாலும் காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இந்த மூன்றும் யாருக்கு நல்லா இருக்கோ அவர்கள் வாழ்க்கையில எந்த துறையில போனாலும் வெற்றி அடையலாம். ஆனா இந்த மூன்றையும் சரி செய்யணும்னா பல ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கு இல்லையா? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? என்ன செய்ய வேண்டியிருக்கு? அளவாக சாப்பிடணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. ஆனா நமக்கு இந்த நாக்குன்னு ஒண்ணு இருக்கே பாருங்க, ஒரு அநியாயம். மாசம் 1000, 2000, 3000 சம்பாரிச்சு கடை வீதியில போய் காய்கறி எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போய் பணம் கொடுத்து கிலோ 10 ரூபாய் வாங்கிட்டு போய் காய்கறிகளை, ஆனா அதை பூரா இந்த ருசிக்காக, இந்த ஒரு அங்குல நாக்கு, அந்த நாக்கை தாண்டி உள்ள போயிட்டா அப்புறம் அது ருசி தெரியுமா? பல பேர் இந்த நாக்குல படாம கூட உள்ள வீசிக்கிறாங்க. இந்த ஒரு அங்குல நாக்குக்காக அதற்கு கீழே போயிட்டா அது என்ன ருசின்னு தெரியாது. ஆனா அதற்காக ஏன் நீங்க அத்துணை நாசம் செய்து உணவை
உள்ள போட்டு நோய்களை வளர்த்துக்கிறீங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் வேணும்னா கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்துங்க. சுவைக்காக சிலது சாப்பிடுங்க, ஆனா ஆரோக்கியத்திற்காகவும் சிலது சாப்பிடுங்க. ஒரு நேரம் சுவைக்காக சாப்பிட்டுக்கங்க, இன்னொரு நேரம் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுங்க. குறைந்தது உடல் ஆரோக்கியம் வேணும். மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. எப்படி உடம்புக்கு சோப்பை போட்டு சுத்தம் பண்றோமோ அதை போல மனதிற்கு சோப்பு. என்ன சோப்பு போடுறது? மனதுக்கு ஏதாவது சோப்பு இருக்கா? இருக்கு. ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபியுங்கள். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன இஷ்டமோ முருகா 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 முருகான்னு சொல்லுங்க. இல்லை நம சிவாய் நம சிவாய் நம, இல்லை கிருஷ்ணா 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 ராம் ராம். ஏதாவது ஒரு 10 நிமிஷம் மனதிற்குள்ளேயே சொல்லுங்க. அது உங்க மனதையெல்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ணிடும். எப்பொழுதாவது ஒரு மனதுல சஞ்சலம் பயம் வரும்போது அந்த முருகா முருகா முருகாங்கிறது நினைவுபடுத்தி அந்த பய எண்ணத்தை போக்கிவிடும். இதெல்லாம் பண்ணாம அந்த பயம் வரும்போது முருகான்னா முருகன் ஒன்றும் வரமாட்டான். ஆமா, அந்த நேரத்துல முதல்லயே மனதுல நீங்க வேண்டாத எண்ணங்கள் உங்களை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல்லயே கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்க. வேண்டாத எண்ணங்கள்லாம் வருகிறது என்றால் அதை எப்படி முறியடிக்கிறது? இந்த மாதிரி ஏதாவது முருகா 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 முருகான்னு மனசுல நீங்க நினைச்சு பழங்க. வேறு வேண்டாத எண்ணம் வரும்போது உடனே முருகா முருகா வரும், அதை நீங்க விட்டுடலாம். ஒரு கோபம் வரும்போது நீங்க இதை சொல்லுங்க, அதை விட்டுடலாம். ஆகையினால சரீரத்தையும் மனதையும் புத்தியையும் முதல்ல நல்லா, இதைத்தான் பகவான் இங்க நியத்தம் கர்ம குரு. சாஸ்திரங்கள்ல எது சொல்லப்பட்டுள்ளதோ, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது எல்லாவுமே ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு தான். இறைவனுக்கு ஒன்றும் உயர வேண்டாம். அவரின் உயர்வதற்கு அதற்கு மேல ஒரு உயரம் கிடையாது. நாம் தான் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து உயர வேண்டும். ஆகையினால பகவான் சொல்லுகிறார், கர்மாவை செய்யுங்கள். அந்த கர்மாவை செய்கிற போது எதை செய்ய வேண்டும் என்றால் முதல்ல இதை துவங்குங்கள். இப்ப நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றையிலிருந்து என்னுடைய சரீரத்தை நான் தூய்மைப்படுத்துகிற காரியம் பண்ணுவேன். என்னுடைய மனதை இன்னும் நான் அமைதிப்படுத்துகின்ற காரியங்கள் செய்வேன். என்னுடைய புத்திக்கு தெளிவேற்படுகின்றபடி ஏதாவது விஷயங்களை அதற்கு கொடுப்பேன். நல்ல நூல்களை படிப்பேன். இங்க துவங்குங்க. அப்ப மற்ற நீங்கள் நல்லா இருந்தா உங்க மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலாம், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலாம், உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலாம், உங்களுடைய இயற்கைக்கு நீங்க செய்யலாம். எல்லா கடமைகளும் தானாக இயல்பா நல்லா நடக்கும். மீதி நாளைக்கு பார்ப்போம். அப்ப தமோ குணத்திலிருந்து அடுத்து ரஜோ குணத்திற்கு வந்தவனுக்கு இனி என்ன செய்ய? राधे श्यामा हे गण श्यामा, राधा माधव मंगलदामा, राधा माधव राधे श्यामा हे गण श्यामा, नंद नंदन गोविंदा, नवनिध चोरा गोविंदा, पांडुरंगा गोविंदा, पंडरीनाथ गोविंदा, नारायण गोविंदा, गोविंदा गोविंदा गोकुल नंदन गोविंदा, नंद नंदन गोविंदा, नवनिध चोरा गोविंदा, भक्तवत्सला गोविंदा, परमदयाला गोविंदा, नारायण गोविंदा, गोविंदा गोविंदा गोकुल नंदन गोविंदा,
राधे श्यामा हे गण श्यामा, राधा माधव मंगलधामा, राधा माधव राधे श्यामा हे गण श्यामा। सदा निरंतर हरि गुण गावो, सदा निरंतर हरि गुण गावो, प्रेम भक्ति से भजन सुनावो, प्रेम भक्ति से भजन सुनावो, प्रेम सदा निरंतर हरि गुण गावो, साईनाथ के चरण में आवो, साईनाथ के शरण में आवो, मन मंदिर में दीप ज्वलावो, मन मंदिर में दीप ज्वलावो, जीवन नैया पार लगावो, जीवन नैया पार लगावो, सदा निरंतर हरि गुण गावो, प्रेम भक्ति से भजन सुनावो, प्रेम सदा निरंतर हरि गुण गावो। ஏழாவது ஸ்லோகத்தை வாசிக்கலாம். यस्त्विन्द्रियाणि मनसा नियम्यारभतेऽर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगम् आसक्तः स विशिष्यते नियतं कुरु कर्म त्वं कर्म ज्यायो ह्यकर्मणः शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः தாமச குணம் அல்லது சோம்பல் பரிணாம வளர்ச்சியில் நம்மை மேல மேலே போக விடாமல் மேலும் அது நம்மை எங்கிருந்து புறப்பட்டுமோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்து விடும். இங்க இருந்து மதுரை போகணும் அப்படின்னா
நம்ம திருச்சியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம், திருச்சியோ திண்டுக்கல்லோ எங்கேயோ. மேற்கொண்டு பயணத்தை மதுரைக்கு போகாம சோம்பல் என்ன பண்ணிடும், தஞ்சாவூருக்கே கொண்டு வந்து விட்டு. ஆகவே இது ஒரு மிக பெரியது ஒரு தடை அது. ஆகவே மனிதன் இதற்கு அடிமையாக கூடாது. நமக்கு அதுல ஒரு சுகம் இருக்கு, ஆனா அந்த சுகத்திற்கு நாம் அடிமையாக கூடாது. உயர்ந்த சுகங்களை நாட வேண்டுமே இல்லாமல் இந்த மாதிரி தாழ்வான சுகங்களை நாம நாடக்கூடாது, அதற்கு அடிமையாக கூடாது. ஆகவே பகவான் சொல்றார், கர்மாவில நீ இறங்கி கர்மாவை செய். கர்மா உன்னை பார்த்து கொள்ளும். உனக்கு வேண்டிய எல்லா மங்களமும் தாமே ஏற்படும். நீ இறங்கி செய். தன்னம்பிக்கை இல்லாதவருக்கு கூட நீ காரியம் செய்ய செய்ய தன்னம்பிக்கை வந்துடும். சொல்ல போனா காரியம் செய்பவனுக்கு தான் தன்னம்பிக்கை வரும், செய்யாமல் இருப்பவனுக்கு தன்னம்பிக்கை வராது. தன்னம்பிக்கை வந்த பிறகு காரியம் செய்யணும்னா அது நடக்காத காரியம். அப்படி காரியம் செய்யும்படி பகவான் இங்க தூண்டி அதற்காக 3-4 ஸ்லோகங்கள் சொல்லிட்டார். கர்மாவை ஆரம்பிக்காமலேயே இருப்பதனால் நீ அந்த கர்மம் செய்யாத அந்த ஒரு சித்தியை, நைஷ்கர்மிய சித்தியை நீ அடைந்து விட முடியாது. க்ஷணமப்பி, இந்த உலகத்துல ஒரு க்ஷணம் கூட காரியம் செய்யாமல் எதுவுமே இல்லை, எல்லாம் காரியம் செய்துகிட்டே இருக்கு. நீ ஒருவன் மாத்திரம் அந்த அலைக்கு எதிராக போகணும்னா நீ தோல்விதான் அடைவ. அதனால நீயும் கர்மாவை செய். இந்த விளக்கம் போராதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பகவான் சொல்றார், கர்மாவை எவனாவது செய்யாமல் இருப்பானால் அவன் வேஷதாரி, மித்யாச்சாரக, விமூடாத்மா. கடுமையான சொற்களை கூட சொல்றார். ஆகவே கர்மாவை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு, கர்மா செய்து கொண்டிருப்பவனுக்கு இப்பொழுது அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நாம் செய்கின்ற கர்மாவுடைய தன்மையை மாற்றுவதற்கு இனி மெதுவா பல வழிகள் சொல்றார், சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். இப்படி இப்படி செய், உன்னுடைய கர்மாவில் உன்னுடைய தரம் உயரும், உன்னுடைய மனப்பாங்கு மாறும். 7வது ஸ்லோகத்துல சொல்றாரு, கர்ம யோகம் அசக்தக என்ற வார்த்தைகள்லாம் சொல்றார். கர்மத்தை கர்ம யோகமாக செய். ஒரு கர்மா செய்கிற பொழுது 2 பலன் உண்டு. இதை திருஷ்ட பலன், அதிருஷ்ட பலன் என்று 2ஆக சொல்றது. நீங்க ஒரு காரியம் செய்தா உங்களுக்கு மெட்டீரியலி உங்களுக்கு சில பலன் கிடைக்கும், புறத்தில் சில பலன்கள் கிடைக்கும். இதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரிவது. ஆனால் ஒவ்வொரு கர்மாவிலும் நமக்கு அகத்திலையும் ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் அதிருஷ்டம், பார்ப்பதற்கு நமக்கு இல்லை. ஒவ்வொரு கர்மா செய்கிற பொழுதும் நம்முடைய மனம் மேற்கொண்டு அசுத்தப்படுகிறது அல்லது தூய்மைப்படுகிறது. எப்பொழுது நாம் செய்கின்ற கர்மா நம்முடைய மனதை மேலும் தூய்மைப்படுத்துகிறதோ, அந்த கர்மா ராகத்வேஷத்தினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறதோ, அப்பொழுது அது கர்ம யோகம். மேலும் நாம் செய்கின்ற கர்மா நம்முடைய மனதை பந்தத்தில் கொண்டு போய்விட்டு மேலும் பல விருப்பு வெறுப்புகள்ல கொண்டு போய் தள்ளிவிட்டால் அந்த கர்மா கர்ம யோகம் அல்ல, அது கர்மா. ஆகவே இங்க பகவான் சொல்றார், கர்ம யோகமாக செய். கர்மாவுக்கும் கர்ம யோகத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்ப எப்படி என்னுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நான் கர்மாவையே மாற்றிக்கொள்வது, எப்படி அதை யோகமாக்கிக் கொள்வது? யோகம்னா டிசிப்ளின் அர்த்தம். எப்படி ஒர்க்க வர்ஷிப்பா மாத்திக்கிறது, என்ன சூட்சுமம் அப்படின்னா சொல்றார்,
பௌத்த ஒரு மெட்டஃபர், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். ஆங்கிலத்தில் சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். An archer, when he shoots for fun, he has all his skill. When he shoots for a bronze medal, he has become nervous. When he shoots for a gold medal, he has become blind. Because his aim is not upon the target, but upon the result. ஒரு வில் வீரன் விளையாட்டுக்கு அம்பெய்த போது அவனுடைய முழு திறமையோடு எய்தான். குறி தப்பாம போய் அடிச்சது. அவனுக்கே ஒரு பித்தளை பதக்கம் கொடுக்கிறேன் என்று சொன்ன போது, அடிக்க சொன்ன போது அவனுக்கு நர்வஸ் ஆயிட்டான், கைகள்லாம் கொஞ்சம் நடுங்குச்சு. அவனையே தங்கப்பதக்கம் கொடுக்கிறேன் அடின்னு சொல்ல போது அவனுக்கு கண்கள் எல்லாம் கூட இருட்டு கட்டிடுச்சு, 2 3 தெரிந்தது. ஏனென்றால் அவனுடைய குறி இப்பொழுது இலக்கின் மீது இல்லை, குறி அதற்கு கிடைக்கின்ற பலனின் மேல போயிடுச்சு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. எப்பொழுது கர்மா செய்கிற பொழுது நாம் அந்த கர்மாவை நினைக்காமல் அதற்கு எப்பொழுதோ எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த பலனின் மேல உங்கள் நினைவு சிதறி விடுகிறதோ அப்பொழுது கர்மா சிறப்பாக இல்லாமல் போய்விடும். ஏன்னா பகவான் ஏன் பலனை கருதாதப்பா, நீ கர்மாவை செய்யனா பலன் பகவான் எடுத்துக்கலன்னா நமக்கு அப்படித்தான் நினைப்பு. அது எப்படி சாமி பலனை நினைக்காம செய்யறது? பலனை நினைச்சா உனக்கு இது இப்படித்தான் ஏற்படும். ஏன்னா இப்ப என்னுடைய எனர்ஜி, என்னுடைய சக்தியும் என்னுடைய மனமும் கர்மாவில் ஒருமித்து போகாமல் எப்பொழுதோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ வரப்போகிற ஒரு பலனின் மேல இப்பொழுதே நினைக்கும் பொழுது நான் 2ஆக 3ஆக பிரிக்கப்பட்டு விடுகிறேன். அப்பொழுது என்னுடைய சக்தி முழு சக்தியும் பாயறதில்லை. இந்த விஷயம் புரியறதா? நீங்க இந்த கர்மயோகத்துல நீங்க இன்னும் கேட்க போற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க கடைபிடிக்காவிட்டா பரவாயில்ல, அல்லது இந்த கிளாஸோட கூட முடிச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. போதும். சும்மா அதிகமா படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இன்றையிலிருந்து இங்க நான் வெளியே போனா இன்றையிலிருந்து நான் இப்படித்தான் கர்மா செய்வேன், என்னுடைய கடமை இதை செய்வது, அதற்கு பலன் எப்படியோ வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது எப்படி வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நீங்க மனதில் தீர்மானிச்சு நீங்க இன்றையிலிருந்து கர்மா செய்யுங்க. உங்களுடைய காரியங்களுடைய தன்மையே மாறி போயிடும். உங்ககிட்ட ஒரு கிரேஸ் வந்துடும், ஒரு நளினம் வந்து விடும். இப்பொழுது இருக்கிற பரபரப்பு, அந்த ஃபீவரிஷ்னஸ் இருக்காது. இது ஒன்றை கடைபிடிங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒன்றை தான் கடைபிடித்தேன், எனக்கு இப்பொழுது ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைத்து விட்டது. இதை நான் பலமாக பிடித்தேன். எது ஏற்பட்டாலும் பிரசாதம் என்று சொல்லிவிடும். என்னை யாராவது வந்து முகத்துல காரி துப்புனா கூட நான் முதல்ல சரியா இருந்தது. நான் பகவான் கொடுக்கிற பிரசாதம்னு வாயில சொல்றதில்ல, ஹிருதயத்துல ஏற்றுக்கொள்வேன். இந்த ஒன்றுதான் என்னை ஆசீர்வதித்தது, இந்த ஒன்றுதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. என்னுடைய அகங்காரம் போய்விட்டது, என்னுடைய மனச்சலனம் எல்லாம் போய்விட்டது. உலகத்துல எது நடந்தாலும் சரி பிரசாதம், அவ்வளவுதான். அப்பொழுது எனக்கு உள்ள அமைதி, எப்பொழுதும் ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்தது. அந்த ஆழ்ந்த அமைதி இருக்கிறதுனால அதிலிருந்து எது சொன்னாலும் எது செய்தாலும் எல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த ஒன்றை கடைபிடியுங்கள். ஒரு அரசன் ஊர்வலமாக அவ்வப்பொழுது போறதுண்டு. யானை மீது ஏறி ஊர்வலம் போவார். அவர் மாறுவேடத்துல அவ்வப்பொழுது குதிரையில போவார். அந்த குறிப்பிட்ட வீதி வழியா போகும் பொழுது அங்க ஒரு பைத்தியக்கார பையன் போல ஒருவன், ஒரு வாலிபன், 15 வயது தான் இருக்கும், ஆனா சரீரத்தால ரொம்ப பலமுடையவன். அவன் என்ன பண்ணுவான், வந்து
வீதியில இந்த யானை போனாலும் சரி, குதிரை போனாலும் சரி, இவர் ஏறி போகும்போது அந்த வாழை பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிறுத்திடுவோம். இது அரசனுக்கு ஒரு கேவலமா. ஆனா அந்த பையனை தண்டிக்கவும் முடியாது, அவன் தான் பைத்தியமாச்சே. ஒரு பைத்தியக்காரன் உங்களை பார்த்து வாடா போடான்னு சொல்லிட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அல்லது ஒரு குடிகாரர் சொல்லிட்டா நீங்க குடிகாரன்ட்டு போயிடுவீங்க. அவன் கூட நீங்க சண்டை போட்டா பாக்குற ஜனங்க இந்த ஆளுக்கு பைத்தியமா அவனுக்கு பைத்தியமா கேட்டுடுவாங்க. அதனால இந்த அரசன் பொறுத்து சரி சரி அப்படின்னு போயிடுறது. ஆனாலும் அது ஒரு இன்சல்ட்டாவும் ஃபீல் பண்றாரு. எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் கூடிக்கிறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. கடைசியில மந்திரிய கூப்பிட்டு, அவருடைய ரிஷி இருக்கிறார், ரிஷி கிட்ட இந்த விஷயத்தை கேளப்பா, இந்த மாதிரி இது ஒரு பிரச்சனையா இருக்கு, இதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்ட பொழுது ரிஷி சொல்லி அனுப்பிச்சார், அந்த பையனுக்கு நீங்க கோயில்ல ஒரு மணி இருக்கிறது, பெரிய கோயில்ல, அந்த கோயில் மணியை தினமும் ஒரு தடவை அடிச்சா 1 பவுன் தங்கம் கொடுக்கறதாக சொல்லிடுங்க. அரசனுக்கு ஒண்ணும் புரியல, என்னது அவன் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தினமும் மணி அடிச்சா அவனுக்கு 1 பவுன் தங்கம் கொடுக்கறதா, இது என்ன இது? சொல்லிடுங்க சொன்னார். அதே போல அறிவிக்கப்பட்டது. அந்த பையன் காலையில போன உடனே அந்த கோயில் மணியை அடிச்சா அவனுக்கு அங்கேயே கையில 1 பவுன் தங்கம் கொடுக்கப்பட்டது. அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப அந்த பையனுக்கு நினைவெல்லாம் என்ன தெரியுமோ? எப்ப இனி நாள் விடியும் பாருங்க. அவன் நிகழ்காலத்தில் இருப்பது அவனுக்கு போயிடுச்சு. அவனுடைய நினைவெல்லாம் அவனுக்கு உறக்கமும் வருவதில்லை. அவன் நாளெல்லாம் அவனுடைய நினைவு பூரா இனி எதிர்காலம், நாளை எப்பொழுது உதிக்கும், எப்பொழுது நாளை வரும், நான் நாளைக்கு போய் அடிப்பேன். 2 நாள் 3 நாட்கள் அவன் அந்த தங்கத்தை வாங்கினான். அதற்கப்புறம் அவனுக்கு மணி அடிப்பதற்கு பலம் இல்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய சக்தியெல்லாம் எங்க போயிடுச்சு? எதிர்காலத்தில். இப்ப நிகழ்காலத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் நாளை வரட்டும், அதை அப்பொழுது சந்திப்போம். அதே போல இறந்த காலமா, அது போய்விட்டது, இன்னும் திரும்ப வரப்போறதில்லை, அதை பற்றி இப்ப சிந்தனை வேண்டாம், இப்பொழுது நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் கர்மயோகிகள். ஆனா நம்முடைய மனம் எப்பொழுதுமே காரியமும் அந்த காரியத்திற்கு கிடைக்கின்ற பலனும், காரியம் நிகழ்காலம், அதற்கு வருகின்ற பலன் எப்பொழுது வரப்போறது? எதிர்காலம். அது நாளையோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ. அப்ப நீங்க பலனை பற்றி நினைக்கிற பொழுது உங்களுடைய மனம் எங்க போயிடுறது? எதிர்காலத்துக்கு போய்விடுது. அப்பொழுது நாம் செய்கிற கர்மா சரியா வர. ஆக பகவான் சொல்றார், பலன் மேல அசக்தக. சக்தக என்றால் பற்றோடு, அசக்தக பற்றின்றி நீ பாட்டுல கர்மாவை செய். ஏன்னா கர்மா செய்கிற பொழுது, இப்போ இந்த 2 கையை நான் இப்படி கொண்டு வந்து சேர்த்து அடிச்சா என்ன ஏற்படும்? அது சத்தம் வருமா வராதா, அது எவ்வளவு வரும், எது வரும், நான் யோசித்து அந்த பலனை பற்றி நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் செய்கிற காரியத்துக்கு ஒரு பலன் வரும், சப்தம் வரும். அதுல சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒரு பலன் உண்டு. அப்ப அதை பற்றி நாம் இப்பொழுது ஒரி பண்ணுவான் என்ன? நாம் செய்வோம், அது வரட்டும். நம்ம ஒரி பண்றதுனால அது மாறப்போறதில்லை. ஆகினால பகவான் சொல்றார், கர்ம யோகம் என்றால் பலனை பற்றி கருதாமல் நீ கர்மாவை செய். இப்பொழுது கூட பல ட்ரைபல் வில்லேஜஸ்ல, பழங்குடியினர் இருக்கின்ற கிராமங்கள்ல காலையில 4 மணி 3 மணிக்கே ஒவ்வொரு குடிசையிலிருந்து அப்படியே பாட்டு சத்தம் கேட்கும். 4, 4:30, 5 மணிக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டு வெளியே வருவார்கள். வாசல் கூட்டும் போது பாட்டு தான், மாடுகளை அவிழ்த்து கட்டுகிற போது பாட்டு தான், அந்த சாணமெல்லாம் எடுக்கிற போது பாட்டு தான், அந்த ஏரை தோல் எடுத்து போட்டுக்கிட்டு காட்டுக்கு போகிற போது பாட்டு தான், அங்க வேலை செய்கிற போது பாட்டு தான். எப்பொழுது உங்களுக்கு கர்மா ஒரு பாட்டாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது வாழ்க்கை ஒரு கவிதையாக ஆகிவிடும்.
என்ன அந்த பலனை பற்றி நினைவில்லாமல் அந்த கர்மா செய்வதே ஒரு ஆனந்தம். அதற்கு மேல் என்ன? அதுவே நமக்கு பலன். அதற்கு பின்னாடி வர்ற பலன் செகண்டரி. அது வருகிறதோ இல்லையோ, இப்பொழுது நான் பேசுகிறேன், எனக்கு பேசுவதிலேயே இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து விளக்கி சொல்வதிலேயே எனக்கு நிறைவு கிடைத்து விட்டது. எனக்கு அதுவே பலன். இனிமேல் என்ன பலன் வருமோ, நாளைக்கு நீங்க எங்கேயாவது திருச்சியில பார்த்தாலோ இல்ல பெங்களூர்ல பார்த்தாலோ இல்ல என்னை எங்கேயாவது பார்த்தாலோ நீங்க நமஸ்காரம் பண்ணணும், இல்லாவிட்டா எனக்கு ஏதாவது கொஞ்சம் மடியில இருந்து பணம் எடுத்து கொடுக்கணும். இந்த நினைவோடு நான் இப்ப செய்தேன்னா, இந்த வாரம் பூரா இவங்களுக்கு சொன்னா இவங்க ஏதாவது குருதட்சணை கொடுப்பாங்களா? ஆளுகளை பார்த்தா ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலையே. இந்த நினைவுகள்லாம் என் மனதில் ஓடிட்டு இருந்தா நான் செய்கின்ற காரியமும் சரியா நடக்காது, எனக்கு ஏமாற்றம் தான் ஏற்படும். ஏன்னா நான் ஒன்று எதிர்பார்த்து செய்கிறேன். ஆனா இப்பொழுது எனக்கு அவைகள்லாம் ஒன்று இல்லை, ஒரு ஃப்ளோ தான் இருக்குங்க. ஆகையினால அது கட்டாயம் நல்ல பலனை தான் கொடுக்கிறது. நான் இதை அனுபவிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்லணுமே, இவங்களுக்கு 1.5 மணி நேரம் எப்படி காலம் தாட்டுறது, அதெல்லாம் இல்லை. இந்த சொல்வதே, உங்களோடு பகிர்ந்து கொள்வதே எனக்கு ஒரு நிறைவு, ஆனந்தம். அதை போல நாம் கர்மா செய்கிற பொழுது அந்த கர்மாவே ஒரு பாட்டாக ஆக்கி விடுவது. ஒரு ஹிப்பி ஒரு கடையில வேலை செய்துகிட்டு இருக்கார். கடையில 10-20 பேர் வேலை செய்யறாங்க, அதுல ஒரு ஹிப்பியும் வேலை செய்யறார். ஹிப்பின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழுக்கு துணிகளை போட்டுக்கிட்டு எல்லாம் தாடி விட்டுக்கிட்டு சவரம் பண்ணாம குளிக்காம எல்லா சட்டதிட்டங்களுக்கு எதிராக போறவர் அவர். சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு அந்த சுதந்திரத்தின் மேல தாகமுடையவர்கள் தான் ஹிப்பீஸ். அவர் அந்த கடையில வேலை செய்யற அந்த கடை முதலாளி, அப்பா தயவு செய்து எனக்காகவும் கூட வேலை செய்யறவங்களுக்காகவும் நீ வேலை செய்யும்போது இந்த சீக்கி அடிக்கிறது கொஞ்சம் விடப்பா அப்படின்னு. அவர் சீக்கி அடிச்சுக்கிட்டே வேலை செய்வார். அவர் ஹிப்பி சொன்னார், என்ன சீக்கி அடிக்கிற வேலை செய்யும் பொழுது சீக்கி அடிக்கிறதா? என்ன 2 சொல்றீங்க? நான் இங்க சீக்கி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேலையே எனக்கு ஒரு விசிலிங். நான் வேலை செய்யறதாக எனக்கு இப்ப நீங்க ஏதோ புதிதாக ஏதோ சொல்றீங்களே, நான் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே உணர்வே கிடையாது. இப்ப நீங்க தான் ஏதோ எனக்கு சொல்றீங்க. வேலை செய் எனக்கு ஒரு விசிலிங். ஒரு ஹாலிடேல வீக்கெண்ட்ல ஒருவர் போய் கடற்கரையில் உட்கார்ந்துகிட்டு அப்படியே அந்த கடல் அலைகளையும் கரையையும் ஒரு கேன்வாஸ் போர்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் படம் போடுகிறார். அதே படத்தை இன்னொருவர் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் என்றார். ஆனா இங்க கடற்கரையில போய் உட்கார்ந்து இவர் படம் வரைகிறார், இவரும் அதைத்தான் செய்யறார். ஆனா 2 பேருக்குள்ளேயும் ஒரு குவாலிட்டேட்டிவா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன இவர்களுக்குள்ள வேற்றுமை என்ன? இந்த கடற்கரையில போய் வார கடைசியில விடுமுறையை கழிப்பதற்காக படம் வரையவர்கள்கிட்ட ஒரு ஓய்வும், அங்க ஒரு நளினமும், அங்க அது ஒரு பாட்டாகவும் கவிதையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னொருவர்கிட்ட ஒரு பரபரப்பு, அங்க கிரேஸ் இல்லை. அப்ப எப்பொழுது உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையே ஹாலிடே ஆயிடுறதோ, ஹனிமூன் ஆயிடுறதோ, எப்ப உங்களுடைய ஆக்ஷனே ரெக்ரியேட்டிவா இருக்கோ, ரெக்ரியேஷன் தனியா இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை கிரியேட்டிவா இருக்காது. ரெக்ரியேஷன்னா தெரியுமா? கிளப்ல போய் சீட் ஆடுறது தான் ரெக்ரியேஷன், பொழுதுபோக்கு. எப்பொழுது உங்களுடைய கர்மாவே உங்களுக்கு பொழுதுபோக்கு போல் ஆகிவிடுகிறதோ அப்பொழுது கர்மயோகம் அது உங்களுக்கு இயல்பாக ஆகிவிட வேண்டும். உங்களுடைய கர்மாவை நீங்கள் அதுல திளைக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு பலன் வருமா வராதா? சொல்ல போனா உங்களுக்கு தான் பலன், சிறந்த பலன் கிடைக்கும்.
ஏன்னா நீங்க செய்வதில் முழுமையாக ஊன்றி அதுல அனுபவித்து உங்கள் உயிர் முழுவதையும் அதில் வைத்து செய்வீர்கள். ஒரு படம் வரைகிறவர் அல்லது ஒரு பாட்டு பாடுகிறவர் அந்த பாட்டில் தன்னை மறந்து அந்த பாட்டில் தன்னையே இழந்து பாடினா அந்த பாட்டு கேட்பவர்களுடைய உள்ளத்தை போய் தொடும். ஆனா பாடும் பொழுதே அவருக்கு வேறு சிந்தனைகள் இருந்தா, இவங்க எத்தனை காசு போடுவாங்க, இதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நினைத்தால் பாட்டு வராது. அதனாலதான் நீங்க எல்லாருமே பாத்ரூம்ல நல்லா பாடுவீங்க. எல்லாரும் பாத்ரூம் சிங்கர்ஸ். இல்ல புறத்துல எங்கேயாவது காலையில வெளியே போகும்போது தனியா வராத ராகங்கள்லாம் வரும். இங்க பாடுங்களேன், என்ன வித்தியாசம்? நீங்களே தானே காலையில அங்க வெளியே போகிற போது நல்லா பாடுனீங்களே, பாத்ரூம்ல நல்லா பாடுனீங்களே, இங்க அதே ராகத்தை இழுங்க, வராது. ஏன் அப்படின்னா அங்க நீங்க வெளியே போகிற போது அங்க நீங்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு வேறு சிந்தனை கிடையாது. ஆகையினால உங்களுக்கு பாட்டு வந்தது. பாத்ரூம்குள்ள உங்களுக்கு வேறு உலகமே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, நீங்கள் ஒன்று இருந்தீர்கள். ஆனால் இப்ப உங்களுக்குள்ள பல டிவிஷன்ஸ். இங்க பாடும் பொழுது அடுத்தவன் நம்மளை விட நல்லா பாடிட்டா என்ன பண்றது, இல்ல நம்ம பாடி வெளியே போனா அவன் 1000 எண்ணங்கள். அப்ப எப்பொழுது நீங்கள் ஒன்றி செய்கிறீர்களோ அப்பொழுது அது கர்ம யோகம். அப்ப இங்க கர்ம யோகமாக என்றால் இதுதான் பொருள். அப்ப ஒர்க் வர்ஷிப் ஆயிடும். அந்த ஒர்க்கையே நீங்க வர்ஷிப் பண்றீங்க. எப்படி நீங்க ஒரு விக்கிரகத்திற்கு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதற்கு சந்தனமும் குங்குமமும் விபூதி எல்லாம் போட்டு மாலையிட்டு அலங்கரித்து ஒரு பவ்யத்தோடு ஒன்றி போய் செய்கிறீர்களோ, அது போல அந்த கர்மாவையே நீங்கள் ஒன்றி செய்யுங்கள், அதுவே பூஜையாகிவிடும். ஒர்க் பிகம்ஸ் வர்ஷிப். இதுல இன்னொரு பல விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. நியாயபூர்வமாகவும் இதை இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு, ஆமா இது கொஞ்சம் நியாயபூர்வமா தெரியுது, இது சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்க இதுபடி கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். உங்க மன சலனங்கள்லாம் போய்விடும். இன்றையிலிருந்தே மனம் அமைதி அடைந்து. இதற்கு இன்னும் நியாயபூர்வமா வேணும்னா பலன் என்பதன் மேல உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா சொல்லுங்க. நீங்கள் கர்மா செய்யலாமே எல்லாமே, உங்க காரியம் செய்யலாமே இல்லாம அந்த காரியத்திற்கு வரப்போகின்ற பலன் மேல இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று நீங்க டிக்டேட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு பலனிலும் எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு பலனிலும் இந்த படைப்பு முழுவதும் பங்கேற்கிறது. உங்களுக்கு புரியறதுக்காக சுலபமான உதாரணம் என்னன்னா, இங்கிருந்து நீங்க மதுரை போகணும் அல்லது திருச்சி போகணும். நீங்க செய்யக்கூடிய கர்மா என்ன? இதுல பஸ் ஸ்டாண்ட் போகணும், மதுரை போற பஸ்ஸா பார்த்து அங்க டிக்கெட் வாங்கணும். டிக்கெட்டை வாங்கிட்டு டிக்கெட்டை தொலைச்சிடக்கூடாது, பத்திரமா ஜோப்பில் வச்சுக்கணும். வச்சு அதே பஸ்ல போய் ஏறி உட்காரணும். ஏன்னா மதுரை டு தஞ்சாவூர்னு போட்டிருக்கும், அது தஞ்சாவூர்ல அது ஷெட்டுக்கு போறதா இல்லை மதுரை போறதா எல்லாம் தெரிஞ்சு ஏறி உட்காந்துக்கணும். வேணும்னா நல்லா ஜன்னல் சீட்டா பார்த்து உட்காந்துக்கலாம். நல்லா 2 சீட்டும் ஆள் பக்கத்தில் உட்காராதபடிக்கு பையெல்லாம் பக்கத்தில் போட்டுட்டு உட்காந்துக்கலாம். ஏதோ பண்ணிக்கோங்க. ஆனா உங்க கர்மா முடிஞ்சது, அவ்வளவுதான். உங்க கடமை முடிந்தது. நீங்க மதுரை போய் சேருவது என்பதுல உங்களுக்கு முழு ஆதிக்கம் உரிமை இருக்கிறதா? அந்த மதுரை போய் சேருவதில் எத்துணை சக்திகள் எல்டிடி டைகரோ இல்லை வேற ஏதாவது யாரோ ஒருத்தர் இருக்கக்கூடாது. இருந்து பஸ் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் ஊரை விட்டு தாண்டின உடனே எல்லாம் எழுந்துன்னா முடிஞ்சு போச்சு.
அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் பஸ்ல போகும் பொழுது அந்த வராத எல்டிடிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். சத்தியம் இது. சரி, அப்புறம் யார் கையில் இருக்கு மதுரை போய் சேர்றதுல?